ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धार करता यीशु मसीह के बहुमूल्य नाम உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் आप கொள்கிறேன். सभी को प्रेम के अभिवादन देते हैं। நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आप आनंदित हो? வேத முடிச்ச தினதானத்தின் மூலமாக दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் हम அடைகிறோம். बहुत ही आनंदित होते हैं। நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்லாமா? हम आज के वचन की ओर जाएंगे, வாசிக்கலாமா? पढ़ेंगे। ஆதியாகமம் उत्पत्ति की पुस्तक 12:2 சொல்லப்பட்டிருக்குது. 12 अध्याय के दूसरे वचन में कहा गया அது है, ஆபிரகாம் கொடுத்ததான ஆசீர்வாதமான வார்த்தை. अब्राहम को दिया हुआ एक आशीष भरा நான் वचन உன்னை है। ஆசீர்வதித்து मैं तुझे आशीष दूंगा உன்னை பெருமைப்படுத்துவேன். और तेरा नाम महान करूंगा। ஆண்டவர் சொல்லுதாரு, वो परमेश्वर உன்னை कहता நான் है, ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष करूंगा ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன். और आशीष करके तुझे महान भी करूंगा। தான் இந்தியில அழகா சொல்ல உன்னை பெரியவன் ஆக்குவேன். हिंदी में अच्छे से कहा गया है कि मैं तुझे महान करूंगा, மகான் உன்னை பெரியவன் ஆக்குவேன். तुझे मैं बड़ा करूंगा। தமிழ்ல பெருமை ஆக்குவேன் சொல்லப்பட்டிருக்குது. जो तमिल में मैं अच्छे से तुझे और भी आदर में रखूंगा करके ஆனா कहा गया है, இந்தியில அழகா சொல்லப்பட்டிருக்குது, लेकिन हिंदी में कहा गया உன்னை நான் है, பெரியவன் तुझे ஆக்குவேன். मैं बड़ा करूंगा। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के जनों, அவர் ஆசீர்வதித்து அப்படியே விடுகிற தேவன் वो அல்ல. आशीष करके ऐसे ही छोड़ने वाला परमेश्वर உங்களை नहीं, பெருமைப்படுத்துவார், वो तुम्हें महान करेगा, உங்களை பெரியவன் ஆக்குவார். तुम्हें वो बड़ा करेगा। ஆபிரகாமை அழைத்த பொழுது अब्राहम को जब बुलाते அந்த समय குடும்பத்துக்கு கர்த்தனை வேறு பிரித்தார். उस परिवार से परमेश्वर ने अलग किया। நீ உன் தேசத்தையும் तू अपने देश, உன் இனத்தை விட்டு अपने कुल को छोड़कर நான் காண தேசத்துக்கு போ அப்படின்னா मैं दिखाने वाले उस देश की ओर तू जा। அவன் சொன்ன மாதிரியே, जैसा उन्होंने कहे, ஆண்டவர் சொன்ன மாதிரியே जैसा परमेश्वर ने कहे, அவன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததனால, वैसे परमेश्वर के वचन का बात माना, கர்த்தருடைய इसलिए வார்த்தை ஏற்றுக்கொண்டதனால परमेश्वर के वचन को उसने स्वीकार किया, அந்த इसलिए வாக்குத்தத்தம் वो நிறைவேறினது. वचन पूरा हुआ। கர்த்தர் வார்த்தையின்படியாக वो वचन के अनुसार ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், परमेश्वर अब्राहम को आशीष அவனை किया, பெருமைப்படுத்தினார். उसे महान किया। ஆண்டவர் அவ்வண்ணமாக உங்கள் வாழ்க்கையிலும் उस रीति से ही आपके जीवन में தேவனுடைய भी வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது, परमेश्वर के वचन को मानकर, அவருடைய வார்த்தைக்கு சொல்லு கீழ்ப்படியும் பொழுது उस बोल के अनुसार बात मानते உங்களை समय वो பெருமைப்படுத்துவார், आपको महान உங்களை करेगा, பெரியவன் आपको ஆக்குவார், वो बड़ा உங்களை करेगा, ஆசீர்வதித்து वो आपको आशीष உங்களை करके பெருமைப்படுத்துவார். आपको महान करेगा। எந்த காரியத்தை உங்களுக்கு கீழ்ப்படிய முடியலையோ जो कार्य में आप आदर नहीं, बात नहीं मान இன்றைக்கு पाते हो, கீழ்ப்படிங்க. आज उस कार्य का அவருடைய बात मानो, சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. उस बोल का बात मानो, உங்களை ஆசீர்வதித்து உங்களை वो உயர்த்துவார். आपको आशीष करके आपको ऊंचा करेगा। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே நன்றி अच्छे செலுத்துகிறோம். पिता, आपको धन्यवाद இந்த करते கொடுத்த हैं। வாக்கு தத்தம் दिए हुआ प्रतिज्ञा அன்றைக்கு ஆபிரகாம் மாத்திரமல்ல, उस दिन केवल अब्राहम के लिए எங்களுக்கும் नहीं, கொடுத்திருக்கிறேன், हमारे लिए भी आपने உடைய दिए பிள்ளைகளுக்கு हैं, கொடுத்திருக்கிறேன். अपने बच्चों के लिए दिए हैं। அவனமாகவே நடத்தும். उसी रीति से आप தாழ்த்தி चलाइए, ஜெபிக்கிறோம். दीन करके प्रार्थना करते இயேசு हैं। மூலம் ஜெபங்களும் அருமை பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमेन।